அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். இந்த காணொளியில் நாம் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் பில் ப்ரிப்பரேஷன் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி விரிவாக காண இருக்கின்றோம். முதலில் இனிஷியேட்டர் லாகினில் உள்புக வேண்டும். இப்பொழுது ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டுக்கு போங்க. இதில் பேரோல். ஸோ நம்ம எந்த பணியாளருக்கு வந்து நாம் இப்போ பில் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவங்களுடைய நம்பர் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அது இந்த ப்ராசஸில் எம்ப்ளாயி டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயின்னு கொடுத்து சர்ச்சுன்னு கொடுங்க. ஸோ இந்த எக்ஸ் எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் ஆவாங்க. இதில் நம்ம யாருக்கு பில்லு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவங்க நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிளிக் செய்யவும். இதில் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீம்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டேபு என்ஹெச்ஐஎஸ் சம்மந்தமாக இருக்கும். இரண்டாவது டேப் பாருங்கள், கான்ட்ரிபியூட்டிவ் நியூ பென்ஷன் ஸ்கீம். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே இருந்து மேலே மூணாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இனிஷியேஷன் சர்ச். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நாம் அந்த காப்பி பண்ணியிருக்க எம்ப்ளாயியை இங்கே நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரீக்வரி கொடுத்துருங்க. பர்சன் டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயி காப்பி பண்ணியிருக்க நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கொடுத்தும் உங்களுக்கு லிஸ்ட் டிஸ்பிளே ஆகலைன்னா மறுபடியும் ரீக்வரி எக்ஸ் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துட்டு கோ. ஸோ இப்போ நம்பர் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி வந்து டிஸ்பிளே ஆவாங்க. ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ப்ராசஸ் இங்கே இருக்குது பாருங்கள், கிரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆல்ரெடி அந்த எம்ப்ளாயியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ டிடியோடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, அவங்களுடைய இமெயில் ஐடி. பெனிஃபிஷரி டைப்பில் வந்து எம்ப்ளாயியாக இருந்தால் எம்ப்ளாயி, இல்லை எம்ப்ளாயி இல்லை நாமினினா நாமினியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ண போகிறது எம்ப்ளாயி. நாமினேஷன் ஃபைல்டு, அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எஸ். சிபிஎஸ் கேட்டகரி வந்து சர்ச் ஐக்கானை கொடுங்க. கோ கொடுத்தோன்னே இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் நமக்கு வந்து நார்மலான எம்ப்ளாயினா சிபிஎஸ் ரெகுலர், மற்றவங்களுக்கு முனிசிபாலிட்டி எய்டடு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிடிஓக்கு வந்து ஒரு நம்பரு, லெட்டர் நம்பரு, ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க. ப்ரிஃபர்டு ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், இதை சர்ச் இந்த லென்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இப்போ நாம் ஏற்கனவே ஆன்லைன் ப்ரொபோசல் இனிஷியேஷன் டு ஜிடிசி பண்ணியிருப்போம். இப்போ அங்கேருந்து நமக்கு ஆர்டர் வந்து பை போஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு பில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நாம் இந்த செலக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பில் ஜெனரேஷன் ஃபார் ஆஃப்லைன் ஆத்தரைசேஷன் ரிசீவ்டு. ஸோ நமக்கு ஜிடிசியிலிருந்து போஸ்டல் மூலயமா கிடைக்கப்பட்ட ஆர்டரை வச்சு நாம் இதை போட போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அடுத்தது நமக்கு இங்கே ஒரு 6 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட்டு, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக டைப் பண்ண போகிறோம். எதை பார்த்து டைப் பண்ண போகிறோம்னா நமக்கு ஆர்டர் ரிசீவ் ஆச்சு பாருங்கள், அந்த ஆர்டரில் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை தான் நாம் இங்கே என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லா அமௌண்ட்டும் இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணி முடிச்சோன்னே ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டில் நமக்கு வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு தொகை இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இந்த 4 அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணி இங்கே அமௌண்ட்டை போட்டுருங்க. ஃபைனலாக இன்ட்ரெஸ்ட் வந்து க்ளோசிங் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆத்தரைசேஷன் லெட்டர்லேயே இந்த அமௌண்ட்டு வந்து எப்போ ஃபைனலாக க்ளோஸ் பண்ணாங்கன்ற ஆர்டர் காப்பி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஆர்டர் காப்பி. இந்த ஆர்டர் காப்பியில் இங்கே பாருங்கள், இந்த கவர்மெண்ட் மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தேர்ஃபோர் அப்பான் 31/12/2024. ஸோ 31/12/2024 வரைக்கும் இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் அதே டேட்டு 31/12/2024 நான் கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை ரிவ்யூவில் எந்த குரூப்போ காமன் அப்ரூவல் குரூப்பு. ஸோ அந்த அப்ரூவல் குரூப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே அட்டாச் ஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டு நம்ம செய்யணும். என்ன அட்டாச்மெண்ட்னா நமக்கு கொடுத்துருக்க சிபிஎஸ் ஆர்டரை நாம் இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அடுத்தது வெரிஃபையர் லெவல், அப்ரூவர் லெவலில் போயிட்டு நாம் இப்போ பார்க்க போகிறோம்.
வெரிஃபையர் லெவலில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் கிளைம் ரிக்வஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு இங்கே நோட்டில் வந்து ஓகே கொடுங்க. வெரிஃபை. இப்போ அடுத்தது அப்ரூவர் லெவலில் போய் பார்க்க போகிறோம். லாகின்லேயே வந்திருக்கு. கிளிக் பண்ணி நோட்டில் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அப்ரூவ் முடிச்சதுக்கப்புறம் நாம் பில்லு வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு போவோம். ஸோ அதுக்கு இனிஷியேட்டர் லாகின்ல நாம் லாக் பண்ணோம். இப்போது பேரோலில் ப்ராசஸில் எம்ப்ளாயி டைப் வந்து எக்ஸ் எம்ப்ளாயி சூஸ் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு எந்த எம்ப்ளாயோ அந்த எம்ப்ளாயியை சூஸ் பண்ணி ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன்னை கிளிக் பண்ணுங்கள். இதில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இதை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரிக்வஸ்ட் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரிக்வஸ்ட்டு இதில் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அது வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் கிடைக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ரிசல்ட்ஸு. ரிசல்ட்ஸில் போயிட்டு எம்ப்ளாயி டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயியை சூஸ் பண்ணுங்கள். பில் டைப்பில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் அவங்க எந்த பில் குரூப்பில் இருக்கிறாங்களோ அந்த பில் குரூப் நேமை டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி இங்கே ஷோ ஆகும். இது வந்து நம்ம ப்ராசஸில் சப்ளிமெண்ட்ரி ரன் பண்ணி ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ரிசல்ட்ஸில் ஷோ ஆகும்போது அந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 or 2 times செக் பண்ணுறது நமக்கு நல்லது. ஸோ நான் இப்போ செக் பண்ணிடுறேன். டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு 22 lakh சம்திங்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை நான் என்னோடய இதில் செக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எனக்கு அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஃபர்தராக வந்து அடுத்த ப்ராசஸ் செய்ய போகிறேன். ஸோ இது ரிசல்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெனரேட் பில்லுக்கு வாங்க. ஜெனரேட் பில்லில் சப்ளிமெண்ட்ரி சேலரி பில்லு, பில் டைப்பில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட், எம்ப்ளாயியில் எக்ஸ் எம்ப்ளாயி சூஸ் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயி ஷோ ஆகுவாங்க. கிளிக் பண்ணி ஜெனரேட் பில். எஸ் கொடுத்து முடிச்சிட்டோன்னா பில்லு வந்து இப்போ க்யூவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 999999னா உங்களுக்கு வந்து பில்லு வந்து அண்டர் க்யூவில் இருக்குது. ஸோ உடனே நமக்கு பில் நம்பர் கிடைக்காது. we have to wait for some time. இப்போ சப்ளிமெண்ட்ரி ரன்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டர் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணி அந்த பில் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பில் நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பில்ஸில் போயிட்டு பில் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கோ கொடுங்க. ஸோ உங்களுக்கு காட்டும் எந்த எம்ப்ளாயிக்கு நம்ம போடுறோமோ ஃபைனல் செட்டில்மெண்ட் டோட்டல் அமௌண்ட் இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ டீட்டெயில்டை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ரூவர் குரூப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌஸில் போயிட்டு இந்த சிபிஎஸ் ஆர்டரை மறுபடியும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்லோடு கொடுத்துருங்க. ஸோ சைஸ் ஹெவியாக இருக்கிறதுனால அது அப்லோட் ஆகலை. நான் சைஸை குறைச்சிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இங்கே எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரெஷரியில் கொண்டு போய் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த பில்லை வெரிஃபையருக்கும் அப்ரூவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.